கரை சேர்க்க நீர் இருக்க கவலைகள் எனக்கு எதற்கு? கடல் மேலே நடந்திடுவேன், கடலும் கூட தரையாகும். காற்றும் அடங்கிடும், கஷ்டமெல்லாம் நீங்கிடும். உங்களைத்தானே நம்பி வந்தேன் நான் ஐயா, உங்களைத்தானே நம்பி இருக்கேன் நான். போட்டி நடக்குது, போராட்டமாய் இருக்குது. போட்டி நடக்குது, போராட்டமாய் இருக்குது. ஜெயம் தர நீர் இருக்க பயங்கள் எனக்கு எதற்கு? ஜெயம் தர நீர் இருக்க பயங்கள் எனக்கு எதற்கு? நம்பிக்கையாய் ஜெயித்திடுவேன், அக்கினி இறங்கி வந்திடும். கர்த்தரே தெய்வம் என்ற ஜனமெல்லாம் வணங்கிடும். உங்களைத்தானே நம்பி வந்தேன் நான் ஐயா, உங்களைத்தானே நம்பி இருக்கேன் நான். வாசல் அடைக்கப்பட்டு தடையாயிருக்குது. வாசல் அடைக்கப்பட்டு தடையாயிருக்குது. வல்ல தேவன் நீர் இருக்க கலக்கம் எனக்கு எதற்கு? வல்ல தேவன் நீர் இருக்க கலக்கம் எனக்கு எதற்கு? ஆர்ப்பரித்து துதித்திடுவேன், அலங்கம் கூட இடிந்து விழும். அதிசயம் நடந்திடும், ஆத்துமாக்கள் கிடைத்திடும். உங்களைத்தானே நம்பி வந்தேன் நான் ஐயா, உங்களைத்தானே நம்பி இருக்கேன் நான். உங்களைத்தானே நம்பி வந்தேன் நான் ஐயா, உங்களைத்தானே நம்பி இருக்கேன் நான். உங்க வாக்க நம்பி வந்தேன் ஐயா, உங்க பலத்தை நம்பி வந்தேன் ஐயா. உங்க வாக்க நம்பி வந்தேன் ஐயா, உங்க பலத்தை நம்பி வந்தேன் ஐயா. அவர் வாக்க நம்பி நம்ம வாழ்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அல்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாய் நம்மை ஆசிர்வதித்து மகிமையாலும் கிருபையாலும் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே வாசித்து பார்த்தால், அந்த பிள்ளை வளர்ந்து ஞானத்திலும் கிருபையிலும் விருத்தி அடைந்தது. அந்த பிள்ளை வளர்ந்து என்று இயேசுவை பற்றி எங்கள் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். அந்த பிள்ளை வளர்ந்து ஞானத்திலும் கிருபையிலும் பெருகினது என்று அந்த வசனத்திலே ஆண்டவர் இயேசுவை பற்றி கர்த்தருடைய வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் வளரணுமா, அப்படியே நின்றக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையில் திருப்திப்பட்டு அப்படியே இருந்துக்குவாங்க. அது ஜெபமாக இருக்கட்டும், அது ஊழியமாக இருக்கட்டும், செய்கிற வேலையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இது போதும் அப்படின்னு இருந்துருவாங்க. சிலர் ஹார்டாக ஒர்க் பண்ணி இன்னும் ஒரு முன்னேற்றத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அப்படியே நின்று விடுவதில்லை. இவ்வளவு தாங்க, நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், சபைக்கு போகிறோம், இது ஏதோ வருஷத்தில் ஒரு முறை ஊழியத்துக்கு போகிறோம் அல்லது ஊழியங்களை தாங்குகிறோம், அப்படி நின்று விடுவதில்லை. ஒவ்வொரு நாளும் வளரணுமா. வேதம் நமக்கு அதை அழகாக சொல்லுகிறது. யோவான் 3:30 வாசித்து பார்த்தால், அவர் பெருகவும் நான் சிறுகணும். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார்.
அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ந்து விருத்தி அடையணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு பெரிய நோக்கம், திட்டம், எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அப்போ அவருக்குள்ளே நம்ம வளர்ந்து விருத்தி அடையணும்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களை, எதில் நம்ம வளரணும் அப்படின்னா, பேதுரு அதை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். 2 பேதுரு 3:18 நாம் வாசித்து பார்த்தால், நீங்கள் இயேசுவை கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்க. கிறிஸ்துவை அறிகிற அறிவு. இன்னைக்கு வாழ்கிற அந்த உலகம் கடைசி உலகம். தானியேல் சொன்னது போல் அறிவு பெருத்து போச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு அறிவு பெருத்து போச்சு. நிறைய படிக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இதை படித்தா இந்த தொழில் செய்யலாம், இவ்வளோ சம்பாத்தியம் வரும், வாழ்க்கையில் கொடி கட்டு பறக்கலாம், பணக்காரர்களாகிடலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம். மனிதன் நினைக்கிறான் இதெல்லாம் வளர்ச்சி என்று. வளர்ச்சி அது இல்லை, தேவனை அறிகிற அறிவில். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் எத்தனையோ கோடிக்கு அதிபதி, பெரும் பணக்காரர். ஏனென்றால் அவர் ரோம குடியுரிமை பெற்றிருந்தார். அந்த ரோம குடியுரிமை எல்லாரும் பெற்றுவிட முடியாது. இவர் அதை விலை கொடுத்து, அவ்வளவு ஒரு சொத்து இருந்தால் தான் அந்த ரோம குடியுரிமை வாங்க முடியும். அப்போ அவ்வளவு மேன்மையாய் வாழ்ந்த அந்த மனிதர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன் என்று சொல்லி அவர் ஒரு எளிமையான வாழ்க்கையை தெரிந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவுக்குள் வளர்ந்தார். அவர் வாழ்க்கையிலே தேவனால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில் இயேசுவை அறிகிற அறிவில் நம்ம வளரணும்னு சொல்லி தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு அழகாய் சொல்லி கொடுக்கிறது. இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தேவனுக்குள் உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஜெபம், நம்ம அவருடைய வேத வசனத்தில் அல்லது ஊழிய பாதையில் வளருகிறோமா, அப்படியே நின்றுட்டோமா, இவ்வளோதான் சொல்லி நின்றுட்டோமா, இனி போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லி எலியாவுக்கு ஆண்டவர் தட்டி எழுப்பி போகச் சொன்ன தேவன், இன்றைக்கி நீங்களும் நின்றிருக்கிற அந்த நிலையில் தேக்கத்தில், நீ இன்னும் நிறைய அறியணுப்பா, உன்னை குறித்து நல்ல ஒரு திட்டங்கள் நோக்கம் வைத்திருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்குன்னு பெரிய பிளான் திட்டங்களை வைத்து ஆண்டவரை அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர்ந்து முன்னேறும்படிக்கு இந்த நாளில் அனுக்கிரகம் செய்து நடத்த விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்கள். ஆண்டவராகிய தேவனுக்குள் நீங்கள் வளர்ந்து முன்னேற தேவன் அவரை அறிகிற அறிவில் உங்களை வளர்த்து மேன்மைப்படுத்துவாராக. அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. இயேசுவை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று சொன்னீரேன். உம்மை அறிய 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 ஆண்டவரே, எங்களுக்கு எல்லா காரியங்களும் தானாகவே கைகூடி வரணுமே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உமக்குள் வளர்ந்து மற்ற காரியங்களை நாங்கள் ஆண்டவரே சுதந்திரித்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் தேவ பிரசன்னம் அவர்களை அற்புதமாய் நடத்தட்டும். கோணலானவைகளை செவ்வையாக்கி தடைகளை நீக்கி அற்புதமாய் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.